தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் புதர்மண்டி கிடக்கும் சிதம்பரப்பேரி ஓடையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரப்பேரி ஓடையில் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பைகளை கொட்டுவதால் சாக்கடை கழிவுகள் வெளியே செல்லாமல் தேங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள், வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சிதம்பரப்பேரி ஓடையை முழுமையாக தூர்வாரி கழிவுநீர் தடையின்றி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புளியங்குடியோடைய மத்திய பகுதியில் உள்ள சிதம்பரப்பேரி ஓடையை ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தூர்வாரப்பட்டது. ஆனால் அது சரியாக தூர்வாரப்படாமல் மீண்டும் அதன் ஓடையின் அருகில் முட்செடிகள், புதர்கள் போன்று மீண்டும் வளர்ந்து இருக்கிறது. இதை முறையாக பராமரித்து தூர்வாராத காரணத்தினால் வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் அவ்வழியாக செல்லக்கூடிய பாதசாரிகள் அனைவருமே பாதிக்கப்படுகின்றனர். விரைவில் அரசு கவனம் கொண்டு இந்த ஓடையை தூர்வாரி சுத்தம் செய்யும்படி அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே கட்டப்பட்ட கழிப்பறைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வராதது ஏன் என பொதுமக்கள் கேட்கின்றனர். வையாவூரில் மத்திய நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் 4 கழிப்பறை கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டது. பணி முடிந்து 3 மாதமாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் அந்த கழிப்பறை எப்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என கேட்கும் மக்கள் திராவிட மாடல் அரசு இதற்கும் நல்ல நேரம் பார்க்கிறதா என கிண்டல் அடிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரியல் எஸ்டேட் நிலம் தொடர்பான தகராறு காரணமாக திம்மராஜன் என்பவரை அவரது அக்கா மகன் சக்கரவர்த்தி வெட்டி கொலை செய்து தப்பியோடினார். அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சக்கரவர்த்தியை போலீசார் 8 நாட்கள் கடந்தும் பிடிக்காததை கண்டித்து திம்மராயன் உறவினர்கள் 50 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்துறை சாலையில் உள்ள குப்பை கிடங்கில் நிறுத்தி வைக்கப்பட்ட கிட்டாச்சி வாகனத்தில் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனம் முழுவதுமாக சேதமடைந்தது.